ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டில் லஞ்சு தேங்காய் பால் ஊற்றி எறா குழம்பு பொரிச்ச மீன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சுருக்கன்ட்டு பார்க்கலாம். அதுக்கடையில் ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் கருவேப்பிலை நிறையா இருந்துச்சுன்னா அதை பாதுகாப்பாக எப்படி வச்சுருக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் அப்படியே வாடாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துக்கங்க. அதில் மேலே உள்ள மூடியை கால்வாசி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பேப்பரில் காம்பு பகுதி மேலே வர்ற மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கங்க. கருவேப்பிலையை இந்த மாதிரி டப்பாவுள்ள வச்சிடுங்க. இதை எவ்வளோ நாளாக இருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா அப்படியே இருக்கும். நான் மூடி போடாமல் தான் வச்சுருப்பேன். நீங்கள் மூடி தேவைன்னாலும் அதையே கட் பண்ணி எடுத்துக்காங்க. எப்படி மூடணுன்னா அந்த பெரிய பாட்டிலில் 4 சைடுலேயும் கட் பண்ணி விட்டுக்காங்க. அப்போ தான் மூட வரும். வாங்க இப்போ எறா குழம்பு சிம்பிளான முறையில் சூப்பர் டேஸ்டியாக செய்யலாம். ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்கு நல்லா வதங்கினதும் இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தேங்காய் பால் எறா குழம்பு நான் முஸ்லீம் வீட்டில் தான் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூடவே நான் தேவையான அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் சம அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி அந்த கலவையை சேர்த்துக்கிறேன். அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூளை சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இது கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்து நல்லா 10 நிமிஷம் சிம்மிலேயே வேகட்டும். அதுக்கடையில் நான் வாழை மீன் வாங்கியிருக்கேன். அதை நல்லா காரம் போட்டு வச்சுருந்தேன். அதை இப்போ பொரிச்சிக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை மீடியம் தீக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அரை மூடியில் எடுத்த தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். பார்த்து உப்பு சேர்த்துக்காங்க. பொரிச்ச மீன் ரெடி ஆகிடுச்சு. இதில் சாதம் கொஞ்சம் வச்சு அதில் மீனை வச்சுக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயிலே நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி எண்ணெய்லாம் வரம்பில் தேங்கி நிற்கும். இந்த பதத்தில் அடுப்பை நிறுத்திடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு தயாராகிடுச்சு, சாப்பிட்லாம். இந்த குழம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் மணத்தோட சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் பொரிச்ச மீன் வச்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கே எதுவுமே தேவைப்படாது, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் காலையிலேயே ஒரு மீன்காரங்க வருவாங்க. அவங்கள்ட்ட 50 ரூபாய்க்கு வாழை மீனும் 50 ரூபாய்க்கு எறாவும் வாங்கிட்டேன். அப்படி வாங்காத பட்சத்தில் தான் என்ன லஞ்சு செய்கிறதுன்ட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். அன்றைய பொழுது டென்ஷன்லேயே போவோம். இன்றைக்கி காலையிலே வாங்கிட்டதால் எனக்கு லஞ்சு வேலை சுலபமாக முடிஞ்சிடுச்சு. எங்கள் வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.